ஹலோ ஃபேமிலிஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல நம்மளால மில்லியனரா மாற முடியுமா? அப்படி மில்லியனரா மாறணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யறது? அப்படி மில்லியனரா மாறணும்னு நினைக்கிறது பாசிபிளான விஷயம் தானா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க அப்படி முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சில கம்பெனிஸ் எடுத்து பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு கேஎஃப்சியா இருக்கலாம், ஸ்டார்பக்ஸா இருக்கலாம், இல்ல ஓலா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், ஏன் ஜொமோட்டோ கூட, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம அவங்க இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில பெரிய மில்லியனராகவே மாறி இருக்காங்க. ஸோ இப்படி மாறி இருக்காங்க, அவங்களால முடியுது அப்படின்னும் போது ஏன் நம்மளால முடியாது? ஸோ நம்மளுமே நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாத்திக்கிறது மூலியமா நம்ம பெரிய பெரிய சேஞ்சஸையே பார்க்க போறோம். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமர்தா வெல்சன் சேனல். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் எழும்போம். அந்த ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துல என்னால மாற முடியுமா? அப்படி மாறணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. நம்ம ஒரு வருஷத்துல மாறுறோம் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய மாற்றம் அப்படின்றதே வந்துடும். ஸோ அந்த பெரிய மாற்றத்துக்காக சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாத்திக்கிறது தப்பு இல்லை. ஸோ உங்களோட ஹேபிட்ஸ்ல இந்த டிப்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க நினைச்சதை விட ஃபாஸ்டாவே மில்லியனரா மாறிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உங்களுக்கு அதிகம் பண்ண ஆசை இருக்கா? அந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, டெவலப்பர் ரிட்டர்ன் ஃபினான்ஷியல் பிளான். அதாவது இப்ப எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில எல்லாமே அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. பட் ஆனா ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல பண்றது இல்ல போன்ல பண்றது, அந்த மாதிரி அவங்க மாத்தி ஏதாவது ஒரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ்ல பண்ணிருப்பாங்க. பட் இதுவே நீங்க அதை உங்களோட நோட் புக்ல எழுதி வைக்கும் போது அதிகமா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நீங்க எப்போ எந்த செலவு பண்ணாலுமே அது உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்துரும். நீ அளவுக்கு மீறி செலவு பண்ற, உங்களோட பட்ஜெட்ல நீ இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நம்ம ஏன் சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயத்த எழுதி எழுதி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதிகமா மனப்பாடம் ஆகிறதுக்கு தான். இதே மாதிரி நீங்க உங்க பினான்சியல் பிளானையும் நீங்க எழுதிட்டே இருந்தீங்க அப்படின்னும் போது உங்களோட லைஃப்ல நீங்களுமே பினான்சியலி இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அந்த செலவுல இருந்து உங்க இன்கம் எவ்வளவுதான் அதிகமானாலும் நீங்க அடுத்தது செலவு பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி செலவு பண்ணாம இருக்கிறதுனால உங்களோட சேவிங்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு போற சேவிங்ஸை வச்சு நீங்க சீக்கிரமாவே மில்லியனரா மாற முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் யுவர் இன்கம். அதாவது உங்களோட இன்கம், நான் ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டல, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட இன்கம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் சொன்ன இந்த மில்லியனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்ப நீங்க பாக்குற நிறைய மில்லியனர்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அந்த மில்லியனர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு பணக்காரங்கானவங்க கிடையவே கிடையாது. பல சோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரேடிங்கா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொந்தமா கம்பெனி இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த கிரியேட் பண்ணி அதுல இருந்து தான் அவங்க பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுட்டு அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல எப்படியாவது மில்லியனர் ஆயிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஒன்னொன்னா கிரியேட் பண்ண உங்களுக்கு அடுத்தது சேவிங்ஸ் வந்துடும். அந்த சேவிங்ஸை வச்சு நீங்க இன்னுமுமே உங்க பிளானை பெட்டரா பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸை வச்சு நீங்க டெபிட் அப்படின்ற ஒரு வலைக்குள்ள போய் விழாமையும் இருக்க முடியும். ஸோ நீங்க உங்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்கம் அதிகப்படுத்த ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட் இன் டு தி ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ். அதாவது நம்ம கிட்ட நிறைய ஹேபிட்ஸ் இருக்கலாம், பட் ஆனா உங்ககிட்ட இருக்க வேண்டிய, அதுவும் பினான்சியல் விஷயத்துல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஹேபிட் இருக்கு. அந்த ஒரு ஹேபிட் தான் சேவிங்ஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறத ஹேபிட்டா, இப்போ ஒரு 10 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 10 ரூபாய் நம்ம செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த 10 ரூபாய் கூட நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்கமே உங்களுக்கு கொஞ்ச நாள்ல அந்த சேவிங்ஸும் உங்களுக்கு அதிகமா மாறிடும். அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல கூட தேவைப்படுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் அப்படின்றத ஒரு ஹேபிட்டா மாத்திருங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேலரியை முதல்ல உங்களுக்கு பே பண்ண நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு பே பண்ற விஷயத்துல நீங்க எமர்ஜென்சி ஃபண்டை ஆட் பண்ணிடுங்க. எமர்ஜென்சி ஃபண்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல தேவைப்படும் போது உங்களுக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பே பண்ணணும். சேவிங்ஸ் அப்படின்றத நீங்க முதல்ல ஒரு ஹேபிட்டா மாத்தினா மட்டும்தான் இந்த 2 விஷயத்த உங்களால பண்ண முடியும். இந்த 2 விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க டெபிட் அப்படின்றதுக்குள்ள போய் விட மாட்டீங்க. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபிட் அப்படின்றது அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் அதை கரெக்டாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் அதை தப்பாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு இல்லை, தப்பா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது ரொம்ப பெரிய தப்பா மாறிடும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்றதே நல்லதா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க உங்களோட வாழ்க்கையில ரெகுலரா கொண்டு வந்துருங்க. ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவ் பிலோ யூ மீன். அதாவது மிடில் கிளாஸ்க்கான ஒரு ஹேபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களுக்காக, இந்த சொசைட்டிக்காக அவங்களுக்குள்ள அவங்க சேஞ்சஸை கொண்டு வந்துக்கிறது. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்றதுக்காக தேவையில்லாத பொருள் அவங்க வீட்டில் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத பொருளுக்கு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு எது தேவை, தேவையில்லை அப்படின்றது நீங்க கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட சேவிங்ஸ் அங்கேயே 50% செக்யூர் ஆயிடும். நீங்க இது தெரியாத பட்சத்துல தான் நீங்க அதிகமா செலவு பண்ணிடுவீங்க. உங்க எக்ஸ்பென்ஸை நீங்க ட்ராக் பண்ணாமே இருந்துருவீங்க. அதை விட அதிகமாவே செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயம், உங்களுக்கு எது தேவை, உங்களோட தகுதி என்ன, அதாவது தகுதி அப்படின்னும் போது எனக்கு அதெல்லாம் அடைய தகுதி இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஜேர்னில போயிட்டு இருக்கும்போது அந்த ஜேர்னிக்கு அது தேவையா, அந்த டைம்ல எனக்கு அது தேவையா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அந்த டைம்ல அது தேவையில்லை அப்படின்னும் போது இல்ல அது தேவையில்லை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தது அதை விட பெட்டரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. தேவையில்லாத பொருள்ல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே அவுட் ஆஃப் டெபிட். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்பவுமே நம்ம வந்து டெபிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் அங்கேயே காணா போயிடும். ஸோ டெபிட் அப்படின்ற விஷயத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளில வர பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த 4 ஹேபிட்ஸுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெபிட் குள்ள போக மாட்டீங்க. அப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணாத பட்சத்துல நீங்க டெபிட் குள்ள தான் போயிடுவீங்க. அப்போ உங்க சேவிங்ஸ் அங்க 0 ஆயிடும். ஸோ உங்களோட சேவிங் 0 ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டெபிட் குள்ள போகாம இருங்க. நீங்க எந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க சீக்கிரமா மில்லியனரா மாற முடியும். நீங்க எந்த அளவுக்கு அதை இல்ல எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மில்லியனராகவும் மாற முடியாது, ஒரு பினான்சியலி ஃப்ரீடமையும் உங்களால அடைய முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் வேஸ் தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அதாவது இப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நான் நம்மளோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பணம் வந்து ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கோமே, அந்த 1 லட்சம் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதே வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதுக்கு அந்த 1 லட்சம் கண்டிப்பா கம்மியாயிடும். அந்த கம்மியான வேல்யூ வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவே நீங்க அதுலயா எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏதோ ஒரு ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சதுல அப்படின்னும் போது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு இன்னுமே 10 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ நீங்க 1 லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 10 லட்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் அப்படின்னும் போது அது பெரிய அமௌண்ட்டா மாறிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றதுல கான்சியஸா இருங்க. இல்ல எனக்கு வந்து பெருசா நாலேஜ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பெட்டர் வந்து கோல்டுலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோல்டு வேற ரேட்ல வித்திருக்கும், ஆனா பட் இப்போ பாத்தீங்கன்னா வேற ரேட்ல விற்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா இதை விட டபுளா அதிகமா தான் ஆகும். ஸோ நீங்க அதுல கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்றேன்னு சொன்னா அந்த 7th ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஆமாங்க, நம்ம மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்த்துட்டோம் இல்ல பப்ளிக் செக்டார்ல வேலை பார்த்துட்டோம் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மில்லியனரா மாற முடியாது. பிகாஸ் நீங்க வந்து மில்லியனரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்கு, இப்போ நீங்க உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் நான் அதை பண்ணேன் அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக பிசினஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனாலேயே உங்களால ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. ஃபோக்கஸ்டா இல்லை அப்படின்னா நீங்க பணத்தை கரெக்டா சேர்த்து வைக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு பணமே பிடிக்காம போயிடும். என்னோட வேலையை என்னால செய்ய முடியலையே அந்த நினைப்பு மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிசினஸ் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து பிசினஸ் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண தயங்காதீங்க. எது கிடைச்சாலும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாவே இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன்ல உங்களோட இன்கம்மை எப்படி அதிகப்படுத்துறது, அதுக்கான சோர்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்க, அது ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களோட இன்கம்மை நீங்க எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது சில ஸ்கில்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல, அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்க வந்து 2வதா ஒரு வேலையில போட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களால அதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை கெயின் பண்ண முடியும். இல்லை எனக்கு பிசினஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா மார்னிங் வேலைக்கு போங்க, ஈவினிங் வந்து பிசினஸை
பாருங்க. இல்ல ஈவினிங் தான் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான் இருக்கு அப்படின்னா நைட்டு வேலை பாருங்க. காலையில வந்து நீங்க உங்களோட பிசினஸ் என்னவோ அந்த பிசினஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோ எஃபோர்ட்லயும் நீங்க 1 இயர்ல கூட என்ன 6 மந்த்லயே கூட உங்களால அதை ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் உங்களால அதை பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னோட யூடியூப் ஃபேமிலியான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.